ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை கூறியிருக்கின்றார். நாங்கள் கேட்போம், தரவில்லை என்றால் படையினரை பயன்படுத்தி எடுப்போம் என்றுதான். இலங்கையை காசுக்கு மாட்டான்னு சொன்னால், தரமாட்டேன் என்று சொன்னால் படையை அனுப்பி எடுப்பேன் என்றாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று சொன்னால், திருவண்ணாமலை தலைமை அவர்களுக்கு முக்கியமானது. இப்ப கிரீன்லாந்து உலகத்துக்கு முக்கியமானதோ ஆர்டிக் பகுதிக்கு, இந்து சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மாலத்தீவோ அல்லது இலங்கையோ, அதிலும் இலங்கை தான் அவங்களுக்கு மிக மிக முக்கியம். அப்ப அனைத்துலக சட்டங்கள் உடைந்து யாரும் எந்த நாட்டையும் கைப்பற்றலாம் என்ற நிலை மெல்ல மெல்ல உருவாகி கொண்டு வருகிறது. இதை எவ்வாறு இவர்கள் சரி செய்ய போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. இந்த நிலையில் இலங்கையை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு கையாள போகிறார் என்பது, அகம்பே தாக்குதலையும் அமெரிக்கா தான் முதலில் வெளிக்கொண்டு வந்தது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இலங்கையின் பொருளாதாரம் இல்லை, இன்னும் சீராகவில்லை என்றால் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை இலங்கையில் ஏற்கனவே கைப்பற்றி விட்டது. இந்தியா இப்போதும் அந்த ஆரம்ப நிலையில் தான் நிற்கிறது. இந்தியாவால் இன்னும் பெரிய அளவில் இலங்கையை நோக்கி முன்னேற முடியும். இந்த 2 உடன்பாடும் தான் அமெரிக்காவுக்கு இப்ப தேவையானது ஒன்றாக. ஆனால் அதை ட்ரம்ப் எவ்வாறு நகர்த்த போகிறார் என்பதுதான் முக்கியமான. ஏனென்றால் ட்ரம்பின் நடவடிக்கை உங்களுக்கு தெரியும். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். அமெரிக்காவில் தெரிவு செய்யப்பட்டு எதிர்வருகின்ற வாரத்தில் பதவியினை ஏற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான பெரும் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக பனாமா கால்வாய், கிரீன்லாந்து போன்ற பகுதிகளை தன்வயப்படுத்த போவதாக கூறியிருக்கின்றார். இதனுடைய செய்தி உலகின் பல பாகங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. அடுத்து எந்த பகுதியை அவர் இலக்கு வைக்கப் போகின்றார் அல்லது எந்த கண்டத்தை நோக்கி அவருடைய நகர்வு இருக்க போகின்றது என்கின்ற தேடல் எல்லாம் இருக்கின்றது. உங்களுடைய பார்வையில் இந்த செய்தி எந்த அளவில் உலகில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இராணுவ ரீதியாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை பொறுத்தவரையில் உலகில அது ஒரு கடந்த ஒரு நூற்றாண்டாக அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் உலகை ஆளக்கூடிய, அதாவது முன்னணியிலே அது அந்த தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது அந்த அமெரிக்காவின் அந்த ஆளுமைக்கு ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம், படைத்துறை ரீதியாகவும் இருக்கலாம். பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடையுமாக இருந்தால் படைத்துறை ரீதியாகவும் தக்க வைக்க முடியாது. ஏனென்றால் உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவினம் கிட்டத்தட்ட 900 பில்லியன், கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 1 ட்ரில்லியன் கிட்ட. அப்படி என்று சொன்னால், இப்ப பல நாடுகள், இப்ப ஐரோப்பா எல்லாத்தையும் கூட்டினாலுமே அந்த இடத்துக்கு வராது என்று அவங்கள ஏற்றுதான் மிக மிக உலகத்திலேயே அதிகம். அதே போலதான் படைக்கலங்களாக இருக்கலாம், நவீன தொழில்நுட்பங்களாக இருக்கலாம். ஆனால் இப்ப இருக்கிற நிலைமையில் இந்த ஏனைய நாடுகளும் இந்த தொழில்நுட்பத்தால் மிக மிக முன்னகர்ந்து விட்டன. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், USS ட்ரூமர் என்றது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல். அந்த கப்பல் மீது ஹுதீஸ் படையினர் மேற்கொண்டு வரும் தாக்குதல், பாலஸ்டைன் 2 என்ற ஏவுகணை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்று கூறுகிறார்கள். அது இஸ்ரேலின் அத்தனை டேவிட் ஸ்லிங் வான் பாதுகாப்பு பொறிமுறையாக இருக்கலாம், அரோ வான் பாதுகாப்பு பொறிமுறையாக இருக்கலாம், பேட்ரியாட் வகையாக இருக்கலாம், ஏன் டாட்டை கொண்டு போய் கூட அமெரிக்கா நிறுத்தி இருந்தது. டாட் ஏவுகணை அமெரிக்காவிடம் இருப்பதே 9 ஏவுகணைகள். அந்த ஏவுகணை சிஸ்டம், அந்த ஏவுகணையில் 2ஐ கொண்டு போய் இஸ்ரேலில் நிறுத்தி இருந்தது. அதனையும் மீறி சென்று வீழ்ந்திருக்கிறது. USS ட்ரூமர் என்ற அந்த கப்பல் கூட செங்கடலில் இருந்து பின்னோக்கி நகர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஏவுகணை. அப்ப அமெரிக்கா இப்போ யோசிக்கின்றது என்னென்று சொன்னால்,
தனது பாதுகாப்பு, இப்ப அமெரிக்கா எல்லாத்தையும் தேசிய பாதுகாப்பு என்றுதான் எடுப்பார்கள். இப்ப வியட்நாம்ல நடந்த சண்டையாக இருக்கலாம், ஈராக்கில் கொண்டு போய் படையினர் இறக்கினதாக இருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்கும் போது கூட அவர்கள் நாங்கள் தேசிய பாதுகாப்பு என்றுதான் சொல்வார்கள். அதே போல இப்போது தேசிய பாதுகாப்புக்காக கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என்று நிற்கின்றார் ட்ரம்ப். என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் ரஷ்யா புதிதாக ஒரு ஓர்னிக் ஏவுகணை ஒன்றை பயன்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட ஒலியை விட 10 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது. அது புட்டின் கூட கூறியிருந்தார். ஒரு நிமிடத்துக்கு 3 கிலோமீட்டரை தாண்டி செல்ல, ஒரு செகண்டுக்கு 3 கிலோமீட்டரை தாண்டி செல்கின்ற அந்த ஏவுகணையை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு புட்டின், அவங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் ஒரு என்னென்று சொன்னால் இந்த கேள்வி பதில் நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். டிசம்பர் மாதம் இயர் செய்கிறார்கள். அப்ப அதுல கேட்ட கேள்விக்கு அவர் ஒன்றை கூறினார். நான் உக்ரைன் தலைநகர் பகுதியில ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் தாங்க, அந்த இடத்தை சுத்தி நேட்டோவிட்டையோ அமெரிக்காவிட்ட இருக்கிற அத்தனை வான் பாதுகாப்பு ஏவுகணைகளையும் கொண்டு நிறுத்துங்கள், நான் அதை அடிச்சு காட்டுறேன். நீங்கள் உங்கள்ட்ட என்ன தடுக்கக்கூடிய என்ன ஏவுகணை இருக்கோ ஏதோ கொண்டு வையுங்க, ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுங்க, நான் இந்த ஏவுகணை அடிச்சு தாரேன். அது ஒரு சவால் என்றுதான் எல்லா பேப்பர்களும் பெருமளவான மேற்குலக ஊடகங்கள் அதுக்கு ஒரு சவாலாகத்தான் பார்த்திருந்தன. அந்த ஏவுகணையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 போகெட் இருக்குது, கிட்டத்தட்ட நியாயமான இடத்தை அளிக்கும். அப்போது புட்டின் இன்னொன்றையும் கூறியிருந்தார், அந்த ஏவுகணை இருக்கும் வரையிலும் இனிமேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தேவையில்லை என்று. அதுல 2 பிரச்சனை இருக்கிறது. அணு ஆயுதத்தை பயன்படுத்த தேவையில்லை என்றால் ஓகே, அணு ஆயுதம் ஓகே. ஆனால் அணு ஆயுதத்துக்குத்தான் இதுவரை காலமும் உடன்பாடுகள் இருக்கின்றன. பயன்படுத்தக்கூடாது என்று பல நாடுகளுக்குடைய அனைத்துலக சட்டங்களுக்கு இருக்கிறார்கள். இது புதுசாக கொண்டு வந்த ஏவுகணை. இப்போது மேற்குலகத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகள் முற்றாகவே துண்டிக்கப்பட்டது. அப்ப இனிமேல் அது எந்த உடன்பாட்டுக்களும் வராத ஏவுகணை. அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் தான் அமெரிக்கா தன்னை ஒரு விஸ்தரிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கனடாவை 51வது மாநிலம் என்று கூறியிருந்தார். இப்போது கிரீன்லாந்தை வாங்க போகுங்க, பனாமா கால்வாயை வாங்க போகுங்க. இப்ப கிரீன்லாந்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் இன்டர்செப்டர் என்று சொல்றது, அதாவது வேறு கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் வரும்போது அதனை தடுப்பதற்கான ஒரு தளமாக கிரீன்லாந்தை அமெரிக்கா பயன்படுத்த போகின்றது. ஒன்று அது. இரண்டாவது, அங்கு கனிம வளங்கள் மிக மிக அதிகம். இப்ப அங்க இருக்கிற கனிம வளங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட யுரேனியமாக இருக்கலாம், அல்லது நிக்கலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒயில் எண்ணெயாக இருக்கலாம். இவை அனைத்தும் அங்கே இருக்கின்றது. இப்ப குளோபல் வார்மிங்கால பனிப்பாறைகள் உருகத் தொடங்குது. இனிமேல் அந்த ஆர்டிக் பகுதிக்குரிய நுழைவு பாதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவாக மாறி வருகிறது. எனவேதான் இந்த ஐஸ் பிரேக்கர் என்ற கப்பல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரஷ்யா தான் அதிகளவான கப்பல்களை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆர்டிக் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றது ரஷ்யாவின் ஒரு கனவு. அப்ப இந்த நிலையில் தான் கிரீன்லாந்து, ஏனென்று சொன்னால் இப்ப கிரீன்லாந்துல இருக்கிற அண்மையில் ராய்ட்டர் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த கிரீன்லாந்துல இருக்கிற டன்பிரீஸ் மைனிங் என்ற நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கிரெக் பாஸ்னஸ் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால், அதாவது அங்கு இருக்கின்ற மைனிங், அதாவது கனிம வள அகழ்வுக்கு தாங்கள் டெண்டர் கோரியதாகவும் அதற்கு பெருமளவான சீன கம்பெனிகள் விண்ணப்பித்ததாகவும், ஆனால் அமெரிக்காவிடமிருந்து கடும் அழுத்தம் தங்களுக்கு வந்ததாகவும், எந்த ஒரு கனிம வள அகழ்வையும் சீன நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று வந்ததாகவும், அமெரிக்க நிறுவனம் தான் அதனை எடுக்க போவதாகவும் கூறியிருந்தார். இப்ப ஒரு 2 விதத்தில் அமெரிக்காவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒன்று பொருளாதார ரீதியாக, இரண்டாவது படைத்துறை ரீதியாக. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது இப்படியான தயார்படுத்தல்களை ஜனாதிபதியாவதற்கு முன்னரே அவர் செய்கின்றார் என்றால், அவர் ஜனாதிபதியாக தன்னுடைய பதவியின் இறுதி கால பகுதி, அந்த பதவி நிறைவு பெறுவதற்கு இறுதி காலம் 1 மாதங்களுக்கு முன்னர் அக்கால பகுதியில் அவருடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த மைக் பொம்பியோ அவர்கள் இலங்கைக்கான ஒரு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார்.
இந்தியாவிலிருந்து கடுமையான ஒரு உச்சக்கட்ட முறுகலை எக்ஸ் தளத்தினூடாக, அன்று ட்விட்டர் தளமாக இருந்த எக்ஸ் தளத்தினூடாக அவர் சீனாவோடு மேற்கொண்டிருந்தார். இலங்கையின் இப்படியாக குறிப்பாக பனாமா பகுதி, அதே போன்ற கிரீக்லாந்து போன்ற பகுதிகளை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வாங்க போகிறார் என்றால் இலங்கையை மிகவும் இலேசாக விட்டு விடுவாரா, அல்லது இலங்கை பக்கம் அவர் போவதற்கு வாய்ப்பாக இருக்காதா? இலங்கை உண்மையில் தெரியும், அண்மையில் மாலத்தீவு அரசாங்கத்தை இந்திய அரசு கவுக்க போகிறது. அதாவது இந்திய அரசு மாலத்தீவில் லஞ்சத்தை கொடுத்து மாலத்தீவில் இருக்கின்ற தற்போதைய அரச தலைவரை பதவி விலக வைக்கப் போவதாக வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இதுல பாருங்கள் என்னென்று சொன்னால், வாஷிங்டன் போஸ்ட் தான் அந்த தகவலை வெளியிடுகிறது. ஆனால் மாலத்தீவு அரசு சீன சார்பான அரசு. ஆனால் அதனை இந்தியா தான் கவுக்க போகுது. அதை வாஷிங்டன் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்தியாவுக்கு அது கடும் ஆத்திரம். அப்ப இந்தியாவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது வாஷிங்டன் போஸ்டுக்கு எதிராக. பொய்யான தகவல்களை பரப்பு அவங்க போட்டிருக்காங்க. இல்லை, இவர்கள் லஞ்சத்தை கொடுத்து அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இந்தியா. இப்ப இதுல ஒன்று பாருங்கள், இப்ப அமெரிக்கா இந்தியாவை முற்று முழுதாக நாக் அவுட் பண்ண வலிக்கிறது. இப்போதைக்கு சீனாவை அதை எதிர்கொள்ள, சீனாவை ஒரு எதிரியாக பாவிக்கின்றது. ஆனால் இந்தியாவை தனது தோழனாக அமெரிக்கா ஏற்கவில்லை என்பது தெளிவானது. அப்ப மைக் பாம்பியோ வந்த போது கூட இலங்கையை அவர்கள் குறிவைத்தது அதற்காகத்தான். என்னென்னு சொன்னால், இலங்கை திருவோணமலை தளமும் ஒரு இன்டர்செப்டர் சொன்னால், அதாவது இடைமறைத்து தாக்குறது. இப்ப ஏவுகணைகள், இப்ப சீனாவின் ஏவுகணை தளங்களாக இருக்கலாம், அதாவது உலகத்தை சுற்றி தளங்களை வைத்திருக்கும் போது, அதாவது எதிரி இப்ப இராணுவ வியூகங்கள்ல ஒன்று என்னென்று சொன்னால், எதிரி என்னை தேடி வருவதற்கு முன்னர் நாங்கள் எதிரியை தேடி செல்வது என்றதை சொல்லலாம். அதாவது சீனாவோ ரஷ்யாவோ தனது எல்லைக்குள் வருவதற்கு முன்னர் தாங்கள் அவர்களின் எல்லைக்குள் நிற்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் பாலிசி, அது நீண்ட காலமாக. அப்ப திருவோணமலை தளம் அவர்களுக்கு முக்கியமானது. இப்ப கிரீன்லாந்து உலகத்துக்கு முக்கியமானது ஆர்டிக் பகுதிக்கு இந்து சமுத்திர பிராந்தியத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கு மாலத்தீவோ அல்லது இலங்கையோ, அதிலும் இலங்கை தான் அவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. இப்ப கிரீன்லாந்துக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? இப்ப எல்லோரும் அது பொய்யாக இருக்கலாம், சும்மா பகுதியாக இருக்கலாம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் ட்ரம்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை கூறியிருக்கின்றார். நாங்கள் கேட்போம், தரவில்லை என்றால் படையினரை பயன்படுத்தி எடுப்போம் என்றுதான் அவர் கூறுகிறார். அதுல மாற்று கருத்து இல்லை என்ற மாதிரி தான் கூறுகிறார். ராய்ட்டரும் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறது. இது நாங்கள் ஒரு வீண் பேச்சென்று எடுக்க தேவையில்லை, அது உண்மையை அவங்க கதைக்கிறாங்க, உண்மையாத்தான் கதைக்கிறாங்க. அமெரிக்காண்ட நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இலோன் மஸ்கை பொறுத்தவரை இப்ப பிரித்தானியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அடுத்ததாக ஜெர்மனில ஏஎஃப்டி கட்சிக்கு ஆதரவாக நிற்கிறார் இலோன் மஸ்க். ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் கூட ஒன்றை கூறியிருந்தார், இலோன் மஸ்க் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார். ஆனால் பிரித்தானியா பிரதமரை அவர் இவில் என்றுதான் எழுதியிருந்தார், அதாவது பே என்ற மாதிரி தான் எழுதியிருந்தார் தனது தளத்தில். ஆனால் ஒன்று, பிரித்தானியாவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ இலோன் மஸ்கை இப்ப ஜூலியன் அசங்கே மாதிரி, அதாவது விக்கி லீக்ஸ் தலைவர் மாதிரி திடீரென்று பிடிச்சு உங்களால் சிறையில் போட முடியாது. கிட்டத்தட்ட $500 பில்லியன் பெறுமதியான ஒரு உலகிலேயே மிக பெறுமதியான செல்வன். அது மட்டுமல்லாது அவரின் தோழன் யார் என்று பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப். அப்ப இது மிக ஒரு சிக்கலான நிலைமை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கூட. அப்ப ஐரோப்பிய கனடாவை என்ன கூறுகிறார்? கனடாவை ட்ரம்ப் என்ன கூறுகிறார்? 51வது மாநிலம் என்றுதான் கூறுகிறார். கனேடிய பிரதமர் பதவி விலகினார். பதவி விலகின பிற்பாடு கூட ட்ரம்ப் எழுதியது என்னென்று சொன்னால், என்ன அவர் போட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது தங்கள் பொருளாதார அழுத்தத்துக்கு பயந்து, அதாவது தாங்கள் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிற்பாடு வரிகளை விதிக்கப் போவதற்கு பயந்துதான் கனடா பிரதமர் பதவி விலகியதாகவும், இனிமேல் நீங்கள் எங்களுடன் சேர்ந்தால் நீங்கள் வரி கட்ட தேவையில்லை, ஏனென்றால் அமெரிக்காவும் கனடாவும் ஒன்றபடியால் வரி கட்ட தேவையில்லை. அடுத்ததாக நீங்கள் சீனாவின்றையோ ரஷ்யாவுடைய கப்பல்களை கண்டு அஞ்ச தேவையில்லை, உங்களுக்கு போன பாதுகாப்பை நாங்கள் தருவோம் கூறுகிறோம்.
அதைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் அந்த தளத்தில் கூறுகிறார். இப்ப சில விடயங்களை நாங்கள் கொமடி என்று நினைத்து கடந்து போக முடியாது. என்னென்னு சொன்னால் பல விடயங்கள் இப்ப என்னென்றால் ஒரு உலக ஒழுங்கு மாற்றம் அடைந்துவிட்டது. இப்ப சிரிய அரசு விழுந்துட்டது. இஸ்ரேல் தன்னை விரிவாக்கி கொண்டு போகுது. காசா பகுதி, மேற்கு கரை பகுதி, சிரியன்ற கோலன் குன்று பகுதி என்று விரிவாகி கொண்டு போகுது. ரஷ்யா அங்கால விரிவாகி கொண்டு போகுது, இங்க உக்ரைன் என்று சொல்லி தங்களுக்கு தேசிய பாதுகாப்பு. இப்ப அமெரிக்கா இந்தியால கிரீன்லாந்து, பனாமா கால்வாய், கனடா என்று போய் கொண்டிருக்கு. இப்ப நாளைக்கு இலங்கையை, இப்ப நான் என்ன கூற வந்தேன் என்றால், இலங்கையை காசுக்கு வாத்தான்னு சொன்னால், தரமாட்டேன் என்று சொன்னால், படையை அனுப்பி எடுப்பேன் என்றாலும் யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று சொன்னால், இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர் என்ன கூறுகிறார்? கிரீன்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒரு நாட்டுடன் இருக்கின்ற ஒரு சுயாட்சி உள்ள பகுதி. அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இறமையை அமெரிக்கா மதிக்க வேண்டும். இறமை என்றது இப்ப இங்கு இருக்கான்றா? இல்லை. அனைத்துலக சட்டங்கள் இதுக்காண்டா? இல்லை. என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை செயலிழந்து விட்டது முற்றுமுழுதாக. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தின் தொலைபேசியை இஸ்ரேலிய அதிபர் எடுக்கிறதும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் ஏமன்ல இருந்த போதுதான் அந்த விமான நிலையத்துக்கு குண்டு வீசினார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் எத்தனையோ பணியாளர்கள் இறந்து விட்டார்கள். ஊடகத்துறையினர் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள். எந்த விதமான மனிதாயமான விதிகளையோ அனைத்துலக விதிகளையோ ஐசிசியோ எதையும் மதிப்பதில்லை. ஐசிசி இஸ்ரேலிய பிரதமர் மீது பிடியாணை கொண்டு வந்ததுக்காக இப்போது ஐசிசியை தடை செய்வதற்கு அமெரிக்காவின் காங்கிரஸ் சபை ஆதரவு கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. அப்ப அனைத்துலக சட்டங்கள் உடைந்து விட்டது. யாரும் எந்த நாட்டையும் கைப்பற்றலாம் என்ற ஒரு நிலை மெல்ல மெல்ல உருவாகி கொண்டு வருகிறது. இதை எவ்வாறு இவர்கள் சரி செய்ய போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. இப்ப இந்த நிலையில் இலங்கையை டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு கையாள போகிறார் என்பது பதவி ஏற்ற பிற்பாடுதான் பல மாற்றங்களை பார்க்கிறோம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், கிரீன்லாந்து விவகாரத்தை குறிப்பிட்டீர்கள். அவர் கிரீன்லாந்து விவகாரத்தில் விட்டுக் கொடுப்பு செய்வதற்கோ அல்லது ஒரு பேச்சளவில் அதனை விட்டுச் செல்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்படியாயின் கிரீன்லாந்துக்கு அடுத்தபடியாக ஆசிய பிராந்தியத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக திருகோணமலையை இலக்கு வைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருப்பதாக இராணுவ நோக்கில் நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாமா? பலர் கூறுவது போன்று ட்ரம்ப் அவர்களுடைய கருத்துக்கள் விளையாட்டு செய்திகள் போன்று இருந்தாலும் ஆனால் அதில் பல உண்மைத்தன்மைகள் பொதிந்திருப்பதை சர்வதேச அரசியல் விற்பனர்கள் கூட கடந்த காலங்களில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் உங்களுடைய நோக்கு நிலை எப்படி இருக்கு? உண்மைதான். என்னென்னு சொன்னால், இலங்கை இப்ப கிரீன்லாந்தை போலதான் இலங்கையும் இரண்டு விதத்தில் முக்கியமானவை. ஒன்று, இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இருக்கின்ற அந்த கனிம வளங்கள், அதை நோக்கித்தான் சீனாவின் ஆய்வு கப்பல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது தெரிந்தபடி. அடுத்ததாக இலங்கையை கைப்பற்றுவதன் ஊடாக ஆசிய பிராந்தியத்தை கட்டுப்படுத்துவது என்பது இப்ப இந்தியாவை கட்டுப்படுத்த மிக மிக இலகுவான வழி. இப்ப இஸ்ரேலை வைத்துக் கொண்டு இவ்வாறு அதாவது அரபு நாடுகளை தனது கட்டுப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கிறதோ, அதே போல தாய்வானை தனது கையுக்குள் வைத்துக் கொண்டு சீனாவை இவ்வாறு மேலே வரவிடாமல் அமெரிக்கா தடுக்க முற்படுகிறதோ, அதே மாதிரி ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற நாடுகளை எல்லாவற்றையும் நேட்டோவில சேர்த்து அவர்களை வைத்துக் கொண்டு ரஷ்யாவை எவ்வாறு ஆட்டி படைக்கிறதோ, அதே போன்று ஆசிய பிராந்தியில் இப்ப இலங்கையரை கைப்பற்றுமாக இருந்தால் அதுதான் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சங்கடம். இந்தியாவை ஆரம்ப காலம் தொட்டே இந்தியாவை தடுத்து கொண்டுதான் வந்தது. 87ஆம் ஆண்டு, நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், 87ஆம் ஆண்டு இந்திய ராணுவம் இலங்கையில் கால் பதித்தது கூட அமெரிக்காவுக்கு எதிராக. இதுவரையில் சீனாவுக்கு எதிராக இந்திய ராணுவம் எங்கும் கால் பதிக்கவில்லை. அப்ப சொல்ற இந்தியாவுக்கு அது வடிவாக விளங்கும். வந்தால் இந்தியா கதை அத்துடன் முடிந்து விடும் என்றது இந்தியாவுக்கு தெரிந்த விடயம். இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை விஸ்தரிப்பு செய்ய விடாமல் அமெரிக்கா தடையாக நிற்கிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேசத்துல இடம்பெற்ற சம்பவம், அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் பாகிஸ்தான்ல இடம்பெற்ற சம்பவம், அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப மாலதீவுல கூட இப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் உண்மையில் நண்பர்கள் என்று சொன்னால், இந்தியா அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகுது என்று சொன்னால் வாஷிங்டன் போஸ்ட் பேசாமல் தான் இருந்திருக்கு. வாஷிங்டன் உடனடியாகவே அதனை பரகசியப்படுத்தி அதனை இல்லாது செய்ய முற்பட்டிருக்கார். அதே போல அருகம்பே தாக்குதல்,
அகம்பே தாக்குதலையும் அமெரிக்கா தான் முதலில் வெளிக்கொண்டு வந்திருந்தது. இப்ப இப்போது நீங்கள் பார்க்கலாம் இலங்கையின் பொருளாதாரம் இல்லை, இன்னும் சீராகவில்லை. கிட்டத்தட்ட ஏதோ தாங்கள் சீர்படுத்துவதாக கூறுகிறார்கள் தவிர இல்லை. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப சுற்றுலாத்துறையால தான் ஏதோ ஒரு வழியில் ஓரளவு வருமானம் வருகின்றது. இந்த வருடம் அவர்கள் கிட்டத்தட்ட 3.17 பில்லியன் டாலர்களை உழைத்திருக்கிறார்கள். போன வருடம் 2.07 பில்லியன் டாலர்கள். அதே போல வெளிநாட்டுக்கு ஆட்கள் இந்த வருடம் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 3,12,000 பேர் வெளியில போயிருக்கிறார்கள். அவர்கள் மற்றது வெளியில இருக்கிறவர்கள் அனுப்பிய காசில இந்த வருஷம் கிட்டத்தட்ட 6.57 பில்லியனை பெற்றிருக்கிறார்கள். போன வருடம் 5.97 பில்லியன், ஒரு 10% அதிகரிப்பு. இதுகள் இவ்வளவுலதான் போய்கொண்டிருக்கு. அங்கு அரிசி தட்டுப்பாடு இருக்கிறது. இப்ப பொங்கலுக்கு மஞ்சளும் தட்டுப்பாடு என்று கூறுகிறார்கள். அதே போலதான் இப்ப சிவப்பரிசியை சொல்ல பார்க்க போனால் சிவப்பரிசி அங்க இல்லையா, இந்தியாவில் கூட இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப இப்ப வர்ற வருமானங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வருமானம் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டுக்கு போன ஆட்கள், அடுத்தது சுற்றுலா பயணங்கள். சுற்றுலா பயணத்துறையை எப்ப இணைத்தாலும் மேற்குலகம் மூடலாம். அது பெரிய மாற்று கருத்து இல்லை. என்ற இலங்கையின் வான் போக்குவரத்து மிகப்பெரிய கவலைக்கிடமாக இருக்கின்றது. ஏன்னா முழுக்க நட்டத்துலதான் போய்கொண்டிருக்கு. இப்ப வெளிநாடு, இப்ப இந்தியா தான் ஏதோ ஒரு வழியில் இலங்கைக்கான ஒரு லைஃப் லைனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா என்ற சுற்றுலா பயணிகள் தான் மிக அதிகமாக இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இலங்கையை பொறுத்தவரையில், அமெரிக்கா மேற்குலகத்தை பொறுத்தவரையில் இலங்கையை இலகுவாக பொருளாதார ரீதியாக அடிபணிய வைக்க முடியும் என்றால் IMF பொறுத்தவரையில் IMF தான் தஞ்சம் என்ற ஒரு நிலைக்கு தற்போதைய அரசு போய்விட்டது. அது முதல் அவர்கள் அரசு பதவிக்கு வர முதல் அவர்கள் கூறியது என்ன, அதை மேல் பரிசீலனை செய்வோம், அதில் மாற்றங்களை கொண்டுவருவோம் என்றார்கள். பிறகு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், IMF அது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க எழுதிவிட்டார்கள். இப்ப என்ன சொல்கிறார்கள், IMF தொடர்பாக பெர்தேனியா யூனிவர்சிட்டியில் ஒரு கருத்தரங்கு ஒன்று நடைபெற இருந்ததை இலங்கை பிரதமர் கருணி அவர்கள் தடுத்து நிறுத்தியதாகத்தான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த IMF ஆல் வார பின் விளைவுகளைத்தான் அவர்கள் ஒரு லெக்சர்ஸாக எடுக்க வலிக்கிட்டிருந்தார்கள். அது தங்கள் அரசின் கொள்கைக்கு மாற்றாக இருக்கும். அதாவது என்னென்றால் மக்கள் சிந்தித்து விடுவார்கள் என்ற ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இப்ப மேற்குலகத்தின் கைக்குள் தான் இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எனவே இலங்கையை இப்போது தங்கள் வசப்படுத்துவதில் இந்தியாவும் சீனாவும் கடுமையாக முயன்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப கடந்த இந்த வாரம் கூட நீங்க பார்க்கலாம், இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தின் பேச்சாளர் ஜெகத் விக்ரமரத்னாவை சந்திச்சு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவும் இணைந்து ஒரு ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒன்றை நடத்த போவதாக கேட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் சீன தூதுவர் சென்று தாங்கள் அங்கு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை நடத்த போகிறோம் என்று ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிறார்கள். இப்போது சீனாவுக்கு செல்கிறார் நாயக்கா. கிட்டத்தட்ட 7 MOU சைன் பண்ண போவதாக கூறப்படுகின்றது. அதில் பெருமளவானவை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பவர் செக்டராக இருக்கலாம், ஃபிஷரிஸாக இருக்கலாம், எக்கனாமியாக இருக்கலாம், அல்லது கல்வி, சுற்றுலாத்துறை என்று பல வகை துறையாக இருக்கலாம். அப்ப இலங்கை பொருளாதார ரீதியாக பலவீனமாகத்தான் இருக்கு. அப்ப இந்த பலவீனத்தை மேற்குலகத்துக்கு மிகவும் இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்கும் இலங்கை. பிரதனியா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், IMF-னுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் இடம்பெற இருந்த ஒரு கருத்தமர்வினை பிரதமர் கரணி அவர்கள் நிறுத்தியுள்ளதாக. அப்படியாயின் மக்கள் அரசியல் மயப்படுவதை, அல்லது இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தபோது வீதிகளில் இறங்கி போராட்டம் செய்து மக்களை அரசியல் மயப்படுத்துகிறோம் என்று கூறியவர்கள் இன்று மக்களுக்கான அரசியல் மயப்படுத்தலை தடுக்கிறார்களா, அல்லது மக்கள் எதனையும் விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடாது, தாங்கள் கூறுவதில் மட்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க? உண்மைதான். என்னென்னு சொன்னால் அதுதான் உண்மை. என்னென்னு சொன்னால் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வெற்றியை தக்க வைப்பதற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியாக இருக்கலாம். அதை எவ்வாறு தக்க வைப்பது என்பதுதான் இப்போது அரசுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம். என்னென்று சொன்னால் இப்ப பெருமளவான இடங்களில் பல கருத்துக்கள் இப்ப வெளிவந்து கொண்டிருக்கின்றன. என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் இவ்வளவு
தூரத்துக்கு தான் தேர்தலுக்கு முன்னர் தெரிவித்த வாக்குறுதிகளுக்கும் பின்னர் நடக்கின்ற சம்பவங்களுக்கும் இடையிலான இவ்வளவு வேறுபாடு. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன இறக்குமதி முதல் 300 விகிதமாகத்தான் டாக்ஸ் இருந்தது. இனிமேல் அது 400 விகிதம், 500 விகிதம், 600 விகிதமாக இருக்கும். அதுக்கு மேல் டாப் ஆஃப் த 18% வேட் என்று சொல்லுவார். அப்ப எல்லாம் கூட்டிக் கொண்டுதான் போறேன். அரச ஊழியர்கள் 13 லட்சம் பேர், அவர்களில் 7,50,000 பேரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதுக்கும் IMF அரசாங்கம் மௌனமாகத்தான் இருக்கிறது. அவ்வாறு ஓமன் அப்படி IMF என்று சொன்னால் உடனே என்ன கூறுவார், ரணில் விக்ரமசிங்க எழுதினவர் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவது. ஏதோ ஒரு வழியில் தங்களை காப்பாற்றுவதற்காக முற்படுகிறார்கள். எனவேதான் இந்த முறை கொழும்பு வேற ஏடுகள் கூட போட்டிருந்தார்கள். அதாவது ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்று சொன்ன நீங்கள் பிரிட்டோரியா யூனிவர்சிட்டியில இடம் பெற இருந்த அந்த கருத்தரங்கை தேர்ந்து இவர்கள் கேட்டிருக்கிறார்கள், தலைப்பை மாற்றுங்கள், அட்லீஸ்ட் அந்த தலைப்பை மாற்றுங்கள். அவங்கள் ஆனால் அவர்கள் பிறகு நிப்பாட்டியார். அப்ப அவர்கள் கூறியது என்று சொன்னால், கூறும்போது கூறியது என்றால், யார் இதற்கு பின்னால் இருந்தவர்கள் என்பதை இன்று வரையிலும் யாரும் வழியில் சொல்லவில்லை என்றுதான் தெரிகிறது. யார் பின்னால் இருந்தார்? பிரதமர் என்று கூறுகிறார்கள், ஆனால் அது உண்மையானதா என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்ப கொழும்பிலிருந்து வருகின்ற சண்டே டைம்ஸ் கூட போட்டிருக்கிறது, இதுக்கு பின்னால் யார் இருந்தவர் என்பதை இவரும் சொல்ல மறுக்கிறார்கள் என்று. இவன் துணைவேந்தர் கூட அதை சொல்வதற்கு பயப்படுறார் அல்லது மறக்கிறார் என்றுதான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கேட்டது போலதான் இப்ப அரிசி பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். இப்ப ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளுக்கு இனப்பிரச்சனை காரணமாக போனார். ஆனால் இப்போது சிங்களவர்கள் ஓட வேண்டிய நிலை. இப்ப ஒரு வருடத்துக்கு, கடந்த வருடத்துக்கு 3,12,12,12,12,000 பேர் போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அனைவரும் திருமணமானவர்கள், படித்தவர்கள், வெவ்வேறு வேலைகளில் இருப்பவர்கள் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வாறு போவது என்பது வந்து இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் இப்ப சரி, ஒரு நல்லொரு இலங்கையை உருவாக்க போறோம், கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறுகிறார்கள். உருவாக்கிய பிறகு யாருக்கு என்ற ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், இலங்கை ஏற்கனவே இந்த பெரிய நாடுகள் இழுவரைப்பில் சிக்கப்பட்டு நிற்கின்றது. ஏதோ ஒரு நாட்டின கைக்கு இலங்கை போகலாம் என்ற ஒரு நிலைதான் இப்போது தென்படுகிறது. ஏதோ ஒரு நாட்டுக்கு போகின்றது என்று சொன்னால், இப்போது இருமுனை போட்டி ஆசிய பிராந்தியத்தில் சீனா, இந்தியா, மேற்குலகை பொறுத்தவரையில் அமெரிக்கா. உண்மையில் யார் தன்வசப்படுத்துவதில் அதிக வாய்ப்புகள் அல்லது சந்தர்ப்பம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? சீனாவை பொறுத்தவரையில் சீனாவுக்கு இலங்கை அதிபர் போவதற்கும் இந்தியாவுக்கு போனதற்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் இருக்கு. சீனாவில் அவர் 7 உடன்பாடுகளை எழுதப் போகிறார் என்றே கூறிவிட்டார்கள். அதே போல ரூபவாணியாக இருக்கலாம், ITN-ஆக இருக்கலாம், இந்த நிறுவனங்களை கூட டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு சீனா தான் செய்ய போறாங்க. அதே போல இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகள் பிள்ளைகளுக்கான இலவச சீருடைகளாக இருக்கலாம், அல்லது ஸ்மார்ட் போர்டாக இருக்கலாம், அப்படி பல விடயங்களை பேச போகிறார்கள். இப்ப BRI கூட அவர்கள் சைன் பண்ண போகிறார்கள். என்றால் சீனா ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை இலங்கையில் ஏற்கனவே கைப்பற்றி விட்டது. இந்தியா இப்போதும் அந்த ஆரம்ப நிலையில் தான் நிற்கிறது. இந்தியாவால் இன்னும் பெரிய அளவில் இலங்கையை நோக்கி முன்னேற முடியவில்லை. இந்தியா இப்போது ஒன்றை தக்க வைக்கிறது என்னென்றால் இந்த மீன்பிடி. அதை தாங்கள் அந்த இலங்கை, அதாவது தமிழர்களின் அந்த வளத்தை சுரண்டுவதைத்தான் இந்தியா செய்து கொண்டிருக்கிறதே தவிர, அதற்கு அப்பால் வந்து இந்தியாவால் பெருமளவில் இலங்கைக்குள் தனது காலை பதிக்க முடியவில்லை என்பது ஒன்று. அடுத்தது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மிலேனியம் சேலஞ்ச், அதுதான் அமெரிக்காவோட திட்டம். அதுக்கு பிறகு சோஃபா உடன்பாடு. இந்த 2 உடன்பாடும் தான் அமெரிக்காவுக்கு இப்ப தேவையானது ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதை ட்ரம்ப் எவ்வாறு நகர்த்த போகிறார் என்பதுதான் முக்கியமான. ஏனென்றால் ட்ரம்பின் நடவடிக்கை உங்களுக்கு தெரியும். மைக் பொம்பியோ ட்ரம்பின் காலத்தில் வந்த போது கூட இலங்கையில் வந்திறங்கி அவர் என்ன செய்தார் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் சீனாவுடன் நேரடியாகவே மோதியிருந்தார். அதற்கு பிற்பாடுதான் மாலதீவில கூட ஒரு தூதரகத்தை அமெரிக்கா அதுக்கு முதல் அமெரிக்காவுக்கும் மாலதீவுக்கும் இலங்கைக்குமான ஒரே தூர தூதரகமாகத்தான் இருந்தது. அதனை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது ட்ரம்பின் ஆட்சி காலத்தில். இந்த
இப்போது இந்தியாவை தவிர்த்து பார்த்தால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு ஆடுகளமாகத்தான் இலங்கை இருக்கு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையினுடைய முக்கியத்துவமும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வரவும், குறிப்பாக பனாமா பகுதி, அதே போன்று குயின்ஸ்லாந்து, இலங்கையினுடைய திருகோணமலை பகுதிகள் எந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தொண்டாக இருக்கப் போகின்றன, 3 முனை போட்டியாக அமையப் போகின்ற இலங்கை தொடர்பில் வெற்றியாளர் யாராக இருக்கப் போகின்றார் என்கின்ற பல்வேறுபட்ட அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்கள் தொடர்பான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.